4 டிகேட்ஸை கடந்து ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்றவாறு உழைக்கக்கூடிய உன்னத இயக்குனர். இவரோட திரைப்பயணத்தில் ஆழ்ந்த உணர்வுகளையும் பார்க்க முடியும். அதே சமயம் கமர்ஷியல் ஃபார்முலாவில் படங்களை இயக்கி மக்களை குடும்பமாக தேட்டருக்கு வர வைக்கவும் முடியும். மாபெரும் வெற்றி படங்களான சின்ன தம்பியாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்த சந்திரமுகியாக இருந்தாலும் சரி, 2 படங்கள் கூறும் இவரின் வெற்றி பயணத்தை லெஜெண்டரி டைரக்டர் பி. வாசு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் மேடையில் எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு அவர் ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, டைரக்டர் ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு என்ன பேசுனா, கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பார் டேட்டை. இந்த டேட்டு இவங்களுது, இந்த டேட் அவங்களுது, அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரை சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து, அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, 1 நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கு, எங்கே கட் சொல்கிறது தெரியல. சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு ஒரே பிளாக்கில் வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் ரீரிகார்டிங்கில் இப்படி ஒரு சிரிப்பு அவர் சிரிப்பார்னா யாரும் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர்.
ஏன்னா என்னுடைய படத்துலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து சிரித்து பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார். அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா, இந்த மாதிரி நடிகன்லாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட எல்லாரோடையும் நடித்தவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த 2வது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும்பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன், அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர், அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பற்றி சொல்லணும், ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடிச்சாதான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. அண்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லாம் பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. கவுண்டமணி சாரை சுற்றி நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரக்டாக கூட சொல்ல, ஆடியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர். அப்போ கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டார், எல்லோரும் ஒரு விற்பனை. அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்கவே முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அப்படி திரும்பி தான் சிரிச்சிட்ருப்பார் ஓகேயில் கூட. 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார், அவர் கை ஆடும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேறு ஆடி. என்னையா இவங்க, சார் ஐ கான்ட் கண்ட்ரோல், சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார், அவருக்கே தமிழ் தெரியாது. இத்தனைக்கு ஒரு பாடி லாங்குவேஜை போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட், நோ ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குது. இதில் படம் வந்து அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது. அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னாங்களே, அது மாதிரி நிறைய கட்டு இருக்குது இதில். ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பியூட்டிஃபுல்லான மெமரிஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.